வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 4 or 5 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாங்காய் நான் முதல்ல தோல் சீவிடுறேன். நீங்கள் வாங்குகிற மாங்காயில் தோல் லைட்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தோலோடையும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஓரளவுக்கு செவந்துருச்சு. அதோட கடுகு, வெறும் கடுகை அதோடு சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த கடுகையும் வெந்தயத்தையும் மிக்சியில் போட்டு பவுடராக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாங்காய் பாருங்கள், நல்லா சன்னமாக ஒரே மாதிரி குறுக அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதில் பொடிகள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் அது ஒரு தாராளமாக 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். உப்பு அதில் போட்டேன். பெருங்காயத்தையும் மேலே போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் தான் கடுகு தாளித்து கொட்ட போகிறோம். அப்புறம் இந்த கடுகும் வெந்தயமும் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை நல்லா போட்டுடலாம். இதில் நல்லா தூவி விட்டுடலாம். அடுப்பில் அதே பேன் வச்சு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டாச்சு. போட்டுட்டு அது வெடித்த உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை நல்லா வெடித்ததும் இந்த மாங்காய் அதில் போட்டு கிளறிடலாம். இது ரொம்ப நேரம் கிளறணும் இல்லை, லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பொடி எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி ஒரு 1/2 நிமிஷம் கிளறினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. எடுத்து பரிமாறிடுவோம். சுவையான இன்ஸ்டன்ட் ஈஸி மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு கெட் டுகெதர் விருந்து செய்கிறப்போ மாங்காயை நல்லா மலிவாக கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா ஒரு அடிஷ்னல் டிஷ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.